ஒரு காலத்துல நம்ம சத்துருடைய கையில சிக்கி கொண்டிருந்தோம். இந்த சத்துருடைய கையில சிக்கி கொண்டிருக்கும் போது அவன் கண்ணை மூடிட்டான். கிணத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற தவளை மாதிரி ஆக்கிவிட்டான். கிணத்துக்குள்ள தவளைக்கு என்ன தெரியுது? வெளியில ஒன்றும் தெரியாது. உள்ளே தனக்கு வேண்டியதெல்லாம் உள்ள கிடைக்கும். அவன் கையில அவன் ராஜ்யத்துக்குள்ள, இருட்டு ராஜ்யத்துக்குள்ள வச்சுட்டு டெம்பரரியா ஒரு வெளிச்சம்னு சொல்லிட்டு இருக்கிறான். அது வெளிச்சம் கிடையாது. தண்ணி அடிக்க சொல்லுவான், சிகரெட்டு குடிக்க சொல்லுவான், என்னென்னலாம் வேணுமோ பணம் கொடுப்பான், கொள்ளையடிக்கலாம், பொய் சொல்லலாம், தப்பு பண்ணலாம், கத்தலாம், கொத்தலாம், என்ன வேணா செய்யலாம். இதெல்லாம் செஞ்சு பழகிறதுக்காக அவன் தன்னுடைய ராஜ்யத்தை வெல் எக்விப்டு. இஸ் கிங்டம் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் வெல் எக்விப்டு. எக்விப்டு அப்படின்னாக்க எல்லா வசதிகளோடு இருக்கிறது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி எது வேணாலும் கிடைக்கும். நீ எங்கேயும் போக வேண்டாம். சில நேரங்களில் காலனிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, டவுன்ஷிப்பு வச்சுருப்பாங்க. இந்த டவுன்ஷிப்புக்குள்ளே எல்லாமே கிடைக்கும். மெடிக்கல் ஷாப் இருக்கும், கிராசரி ஷாப் இருக்கும், வெஜிடபிள் ஷாப் இருக்கும், மீட் ஷாப் இருக்கும், எல்லாம் டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கும், ஷூ கடை இருக்கும், அவ்வளவு இருக்கும். பேங்க் இருக்கும், ஏடிஎம் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். எல்லாம் டவுன்ஷிப்பை டெவலப் பண்ணிடுவாங்க அப்படி. ஸோ அது வந்து சிட்டிக்கு ரொம்ப தூரம் இருக்கும். ஸோ டவுன்ஷிப்பில் எல்லாமே கிடைக்கும். அதுபோல் பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தில் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிறான். எல்லாமே கிடைக்கும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிறது ஒன்று கூட அங்கே இருக்காது. அது இந்த ஜனங்கள் பெற்று அனுபவிக்க கூடாது என்பதற்காக கட் பண்ணி வச்சிருக்கிறான். சிக்னல் கட்டை ஒரு செவரை போட்டு மூடி, டவுன்ஷிப், என்னுடைய டவுன்ஷிப்பில் நீ வாழ், உனக்கு எல்லாமே நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த டவுன்ஷிப்பில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வச்சுட்டு அங்கேயே வீடு கட்டி வாழ்ந்துக்கோ. ஒரு டவுன்ஷிப்பில் இருக்க ஒரு வீடு நிலத்தை பக்கத்தில் வீடு கட்டி வாழ்ந்து அங்கேயே ரிட்டையர் ஆகி அங்கேயே செத்து போனான்னா அவனுக்கும் சிட்டிக்கும் பெரிய பட்டணத்துக்கும் கனெக்ஷனே இருக்காது. வேணா பரியல் கிரவுண்டு கூட நான் அங்கேயே தந்துடுறேன்மா. அங்கேயும் ஒரு பரியல் கிரவுண்ட் இருக்கும். உலகத்துக்கு கட் ஆயிட்டான். அவன் பரலோகத்தை பார்க்க முடியாதபடிக்கு அவன் கட் பண்ணி போட்டான். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது தூரத்தில் லாசருவை கண்டான் என்று போட்டிருக்குது. ஆபிரகாமுடைய மடியில் அவன் தேற்றப்படுகிறதை அவன் கண்டான். ஐயா, அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சமான பரலோகத்தை நீ பூமியில இருக்கும்போது பார்க்கலையோ? ஏன் பார்க்க விடாதபடிக்கு கண்களை மூடிட்டான். இங்கேருந்து இந்த டவுன்ஷிப்லேருந்து ஒருத்தனை இழுத்துட்டு வேற டவுன்ஷிப்புக்கு கொண்டு போகணும்னா ஈஸி கிடையாது. அது என்னத்தை டிமாண்ட் பண்ணுச்சுன்னா அவருடைய ரத்தத்தை டிமாண்ட் பண்ணுச்சு. அவர் எதுக்காக ரத்தம் சிந்தினார்னா அந்த டவுன்ஷிப்ல இருக்கக்கூடிய இந்த பொல்லாத பிசாசுடைய பிடியில் இருக்கக்கூடிய எல்லாருக்காக அந்த விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி தீர்த்து முடித்தார். So now the decision is people's decision. மக்களுடைய தீர்மானம். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா, அது உங்களுடைய தீர்மானம். அதை இலவசமாகத்தான் செய்கிறார். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மதம் மாற்றினால் அவனை கேட்கலாம். தேவன் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை மாற்றினால் எப்படி கேட்பாய்? யாரிடத்துல கேட்க முடியும்? எப்படி கேட்பாய்? யூ cannot ask. அந்த வேலையை அவர்தான் செய்கிறார். அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் அல்ல.